ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நெக் டிசைன். இது வந்து நம்ம கையாலேயே தைச்சிருக்கிறோம். இதுக்கு நம்ம ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம கையாலேயே ஜர்தோசி வச்சு இந்த மாதிரி நார்மல் நீடிலில் வந்து தைச்ச ஒரு டிசைன் தான் இது, நெக் டிசைன். இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு எந்த வகையிலையும் வந்து குறைஞ்சது கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைலரிங் தெரியல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிற டைலர்கிட்ட இந்த மாதிரி நெக்கை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 ருபீஸ் காயின் வச்சு ரவுண்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்டில் நடுவில் வந்து இந்த மாதிரி கம் வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த கம்மில் குந்தன் ஸ்டோன், ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்றேன். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் க்ளோ வச்சு நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். இது ஒட்டி ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு டபுள் ஸ்டாண்ட் நூல் எடுத்து, மிஷின் நூல் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நூல் எடுத்து இந்த மாதிரி கீழேருந்து மேலே குத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜர்தோசியை ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து அந்த ஊசியை கோர்த்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்பில் பக்கத்துலேயே மறுபடியும் வந்து குத்தி கீழே கொண்டுட்டு போயிடுறேன். இப்போ வந்து அது ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த பெட்டல் ஷேப் வந்து மேலே தூக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஷேப்புக்கு மேலே வந்து உள் சைடாக நூலை வெளியே எடுத்து வெளி சைடு வந்து மறுபடியும் குத்தி கீழே கொண்டுட்டு போயிடுறேன். இப்போ வந்து நமக்கு அந்த பெட்டல் வந்து கீழே வந்து கரெக்டாக படிஞ்சிடும். இப்போ அந்த பெட்டலுக்கு நடுவில் வந்து ஊசியை குத்தி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜர்தோசியை கோர்த்து அந்த ஜர்தோசி வந்து எந்த இடத்துல முடியுமோ அப்ராக்சிமேட்டாக அந்த இடத்துல மறுபடியும் நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ ஒரு பெட்டல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த பெட்டல் நான் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 6 பெட்டல் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ். நம்ம வந்து எந்த இடத்துல நீடில் வந்து வெளியில் எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம குத்தினா தான் இந்த மாதிரி நமக்கு பெட்டல் ஷேப்பில் ஜர்தோசி வந்து வளைஞ்சு கொடுக்கும். ஜர்தோசியை வந்து கீழே வந்து படிய வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஜர்தோசி, குந்தன் ஸ்டோன், அதுக்கப்புறம் ஒரு ஆரி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நான் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிற பிளாக் கலர், அப்புறமா சில்க் த்ரெட்டு. இதுதான் நமக்கு தேவையானதெல்லாம். இப்போ நான் வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஒரு 6 இதையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே இப்போ போட்டு எடுத்தாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சில்க் த்ரெட்டு வச்சு இப்போ நான் இதை வந்து 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 8 இதை வந்து 2ஆக மடித்து 16 நூல் வர்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் குந்தன் ஸ்டோனுக்கு பக்கத்தில் இப்படி கீழ் சைடுலேருந்து மேலே குத்தி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அதுக்கு இப்படி வந்து நீடில் இந்த மாதிரி நூலில் வந்து சிக்கு போடுற மாதிரி 2 சுற்று சுற்றி இந்த மாதிரி மறுபடியும் கீழே எடுத்துக்கலாம். இந்த ஜர்தோசி வந்து நூலில் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கவனமாக செய்யணும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த முடிச்சு வந்து நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஜர்தோசி பெட்டல் வந்து 6, அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு 6, அந்த மாதிரி தான் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஈஸியாக இந்த ப்ளவுஸ் தைச்ச ப்ளவுஸில் கூட இந்த டிசைன் வந்து ஈஸியாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டைலரிங் தெரியாது அப்படின்னா பக்கத்தில் யாராவது டைலர் இருந்தால் உங்கள் நெக் அளவு மட்டும் கொடுத்து நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் சுற்றியும் போட்டு எடுத்துக்கிறேன். என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்
வீடியோலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னோடய வீடியோவை வந்து மற்றவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து சஜஷன் பண்ணும். இப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவும் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு. இது வந்து பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபுல் நெக்கு வந்து இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பூக்கு நடுவில் வந்து கொஞ்சம் இடம் கேப்பாக இருக்குது. அதையெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளாக் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறேன் ரேண்டமாக. நம்ம வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா ரேண்டமாக வந்து நடுவில் கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் அந்த சேம் இந்த 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து அதையும் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்சு நாட் போட்டுக்கிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே போடுற மாதிரி இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடையாது. அதனால் அந்த இடத்துலையே போட்டுக்கிறேன். இப்படி போடுறப்ப நமக்கு வந்து நடுவில் கேப் இருக்கிறது கூட ஃபுல்ஃபில் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ப்ளவுஸில் வந்து அங்கங்கே புட்டா மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கம் வச்சு அதில் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பேக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக பீட்ஸ் ஒட்டி அதுக்கு கீழே குந்தன் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு கீழே சுகர் பீட்ஸ் வந்து தைச்சி எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் தான் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம தைச்ச ப்ளவுஸில் கூட ஆரி ஸ்டாண்டில் வந்து இந்த ப்ளவுஸை மாட்டி தைச்ச ப்ளவுஸை நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம ஆரி ஒர்க்கு தான் தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு இந்த ஃப்ரெஞ்சு நாட் மட்டும் சிக்கு உழுகாமல் போட்டு பழகினா போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். தேங்க்யூ.